வேஷம் போடுகிறது ஒரு நாள் களையும், ஒரு நாள் மாறும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற சாட்சி தான் நம்மளுக்காக அற்புதத்தை செய்யும். யாருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை கடந்து வரும், யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்ப கட்டுவார்னா யாருடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறதோ. இன்னைக்கு தைரியமா நம்ம சொல்லணும், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. யோபு சொன்னது போல நானும் சொல்லுவேன், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு சாட்சி பகருகிற உன்னதங்களில் இருக்கிறார். அதனால நீங்க தைரியமா இருங்க. யார் உங்களோட நின்றாலும் நிற்காவிட்டாலும், யார் உங்க ரெகக்னைஸ் பண்ணாலும் பண்ணாட்டியோ, யார் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டியோ, அவர் உங்களுக்கு சாட்சி பகருகிற உன்னதத்தில் இருக்கிறார்ங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டரோடு எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில நம்ம இருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோமா? பரலோகம் நம்மை பார்க்கிற பொழுது நம்முடைய சாட்சி எப்பொழுதும் பரலோகம் பார்த்து நம்மளை சபாஷ்னு சொல்லுகிறபடி என் சாட்சி இருக்கிறதா? என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய சாட்சி பரலோகத்தில் இல்ல. உங்க சாட்சி பரலோகத்தில் இருக்கணும். மேக் a decision. யார் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் என்னை ரெகக்னைஸ் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறத நான் கவனமா இருப்பேன். என் சாட்சி பகருவர் உன்னதங்கள் இருக்கிறார்.